கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மன் பெரியசாமி என்ற தம்பதியர்கள் மதுரைக்கு வரும் வழியில் தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள இந்த மேலமலை பகுதியில் தங்கி உறங்கியிருக்கிறார்கள். இரவில் அந்த வள்ளியம்மனுடைய கனவில் நீண்ட தாடியுடைய ஒரு முனிவர் வந்திருக்கிறார். நான் தான் மதுரையை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியன். கண்ணகியின் கணவனான கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்ததால், அநீதி இழைத்ததால் அந்த பாவத்திற்காக நான் ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தேன். ஈசனும் என்னை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய தவ கோலத்திலேயே நான் இங்கே கல்லாக இருந்து விட்டேன். நீ படுத்திருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் 8 அடி ஆழத்தில் மண்ணுக்குள் தோண்டினால் தியானம் செய்வது போல இருக்கும் என்னுடைய சிலை கிடைக்கும். அதை மட்டும் தோண்டி எடுத்தால், மக்களுக்கு வெளிப்படுத்தினால் உன்னையும் உன் குடும்ப மக்களையும் பாதுகாப்பதாக கனவில் அந்த உருவம் சொல்லியிருக்கிறது. திடுக்கிட்டு எழுந்த வள்ளியம்மாள் நடந்தவற்றை தன் மக்களுக்கு சொல்ல 8 அடி ஆழத்திற்கு தோண்டி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிலை இருந்திருக்கிறது. நெடுஞ்செழிய பாண்டியனுடைய மறுபிறவி என்பதால் தவ கோலத்தில் இருக்கும் அந்த சிலையை அவர்கள் நெடுஞ்செழிய பாண்டியனாகவே பார்த்தார்கள். அதனால் அந்த தெய்வத்திற்கு பாண்டி என்று பெயர் வைத்தார்கள். சிவனால் அவர் ஆட்கொள்ளப்பட்டதால், அவர் முனிவரானதால் அவரை முனீஸ்வரராக அவர்கள் நம்பினார்கள். ஆகவே அந்த தெய்வத்திற்கு பாண்டி முனி என்று பெயர் வைத்து சின்னதாக ஒரு குடிசை அமைத்து கோவில் எழுப்பினார்கள். இன்று அது ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருக்கிறது.